குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 25/5/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:52. திதி இன்று பிற்பகல் 1:56 வரை திரையோதசி திதி, பின்பு சதுர்த்தசி திதி. நட்சத்திரம் இன்று காலை 9:14 வரை அஸ்வினி, பின்பு பரணி. நாம யோகம் இன்று காலை 9:27 வரை சௌபாகியம், பின்பு சோபனம். கரணம் பிற்பகல் 1:56 வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. மாலை அதாவது நண்பகல் 1:30 2:30 வரை. வார சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 9:14 வரை உத்திரம், அதன் பின்பு அஸ்தம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் கன்னியா ராசிக்கு அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, சிவராத்திரி. இன்னைக்கு சிவராத்திரின்னா சிவனுடைய ஒரு நாள். நேற்று பார்த்தீங்கன்னா பிரதோஷம், அதுவும் சிவனுக்கு உரியது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரி இணைந்து வருவதால் சிவபெருமானை வணங்குவது சிறப்பு, பைரவர் வழிபாடு சிறப்பு. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வசம்பு மட்டும் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போங்க. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், சிம்மத்தில் கேது பகவான், துலாத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும், மேஷத்தில் சந்திர பகவான். இன்னைக்கு நம்ம ஒரு கோவிலுக்கு சென்றால் எப்படி வழிபாடு செய்வது, அதுவும் சிவன் கோவிலுக்கு சென்றால் எப்படி வழிபாடு செய்வது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா கோயிலுக்கு போறோம், சுத்துறோம், ஆனா எப்படி அதை முறையா செய்வது அப்படின்றது நம்ம செய்யறதே கிடையாது. போவோம், சுத்துவோம், வந்துட்டே இருப்போம். ஆனா நம்ம சிவன் கோவிலுக்கு சென்று திரும்பும் போது கண்டிப்பா இதை செய்ய மறக்காம செஞ்சுட்டு வரணும். என்ன அது? சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை தரிசனம் செய்துவிட்டு திரும்புவதுதான் எல்லோருடைய வழக்கம். ஆனா சரியான முறையில் சிவன் கோவிலில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. இதனால நம்முடைய வழிபாட்டிற்கு பலன் இல்லாமல் போகிறது. சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட முழு பலனையும் அடைவதற்கு சிவன் கோவிலில் இருந்து திரும்புவதற்கு முன் என்னென்ன விஷயங்களை தவறாமல் செய்ய வேண்டும் அப்படின்றதை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம டெய்லி கோவிலுக்கு போறோம். நம்முடைய மனதிலும் நம்மை சுற்றி இருக்க எதிர்மறை ஆற்றல்கள்லாம் அழிந்து நம்மளுடைய மனமும் ஆன்மாவும் தூய்மை அடைகிறது இல்லைங்களா? டெய்லி கோயிலுக்கு போனா அது நடக்கும். ஆனா அதே சமயம் எந்த கோவிலுக்கு சென்றால் எந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்று இந்து மதத்தில் சில வழிகாட்டுதல்கள் சொல்லப்பட்டுள்ளது. முதல்ல யாரை வணங்குறோம்? நம்ம முழு முதற் கடவுளான விநாயகரை. எப்பொழுதுமே நம்ம ஒரு கோவிலுக்கு செல்கிறோம் என்றால் அங்க முதல்ல விநாயகரை நம்ம தோப்புகாரணம் போட்டு தலையில குட்டிக்கிட்டு வணங்குறோம். ஆனா நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகும்போது முதல்ல யாரை தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கொடிமரத்தை கும்பிட்டுட்டு நேரா உள்ள, கருடனை கும்பிட்டுட்டு நேரா உள்ள போயிடும். ஆனா முதல்ல தாயாரை தான் தரிசனம் செய்யணும். அதன் பிறகுதான் பெருமாள் சன்னதிக்கு சென்று வணங்க வேண்டும். ஆனா நம்ம சிவன் கோவிலுக்கு சென்றால் மட்டும் முதல்ல சிவனை தான் வணங்கணும். சிவனை வழிபட்ட பிறகுதான் தாயாரை தரிசிக்கணும்.
ஏன்னா ஒவ்வொரு கோவிலுக்கு செல்லும் போது எப்படி வணங்கணும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்துக்கள் எல்லாருமே இதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். மற்ற தெய்வங்களின் கோவிலுக்கு சென்று வழிபடும் முறையில் இருந்து சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடும் முறை வேறுபட்டதாக இருக்கும். இப்ப நம்ம பிரதோஷ வேளையில எப்படி வலம் வரணும், மற்ற நாட்கள்லாம் எப்படி வழிபட வேண்டும் என விதிமுறை உள்ள. ஆனா அதே போல சிவனுக்கும் நந்திக்கும் குறுக்கே செல்லக்கூடாது. சண்டிகேஸ்வரரை வணங்கி கைகளை காட்டிவிட்டு செல்ல வேண்டும், கை தட்டக்கூடாது. அது போன்ற பல முறைகள் உள்ளது. இதுபோல் சிவன் கோவிலுக்கு சென்றால் அங்கிருந்து திரும்பும் போது வேறு என்னென்ன விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும், அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? பிரசாதத்தை தவிர கோவிலில் இருந்து சிறு துரும்பு கூட நாம் கொண்டு வரக்கூடாது, சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஆனால் சிறிது நேரம் அமர்ந்து விட்டு உடையில் உள்ள தூசியை கூட தட்டிவிட்டு தான் எழுந்து வர வேண்டும். ஏனென்றால் சிவகணங்கள் கோவிலில் இருந்து திரும்பும் போது கூடவே வராமல் இருப்பதற்காக சிவன் கோவில் பிரகாரத்தில் அமர்ந்துவிட்டு வர வேண்டும். சிவன் கோவிலில் நவக்கிரகங்களை சுற்றுவதால் அங்கே உட்காராமல் வந்தால் கிரகங்கள் நம்முடன் கூட வந்துவிடும் என சொல்லப்படுகிறது. அதனால சிவன் கோவிலில் நாம் உட்கார்ந்தால் அதுவும் அங்கேயே உட்கார்ந்து விடும் என நம்பப்படுகிறது. பெருமாள் கோயில்ல உட்காரக்கூடாது, பெருமாள் கோயில சுத்திட்டு வந்து நேரா வீட்டுக்கு வந்துடலாம். அதே போல சிவன் கோவிலில் வழிபட்ட பிறகு செய்ய வேண்டிய சில முக்கிய காரியங்களில் ஒன்று சண்டிகேஸ்வரரை சன்னதியில் வழிபடுவது. பொதுவாக இங்கு வந்தவுடன் பெரும்பாலானவர்கள் கைத்தட்டி சொடுக்கு போட்டு வழிபடுவது உண்டு. ஆனால் சண்டிகேஸ்வரர் எப்போதும் தியானத்தில் இருப்பவர். அதனால அவரை அமைதியாகத்தான் வணங்க வேண்டும். ஆலய தரிசனத்தை சிறப்புற செய்து முடித்து விட்டேன் அப்படின்னு உங்கள் மனதுக்குள் நினைத்து வணங்கினாலே போதும் சண்டிகேஸ்வரரை. சண்டிகேஸ்வரருக்கு வஸ்திரம் வைத்து வழிபட்டால் அவர்களது தலைமுறைக்கே வஸ்திர பஞ்சம் ஏற்படாது. அதோடு சுபகாரிய தடைகளும் விலகும். இவருக்கு வில்வம் சாற்றி வழிபட்டால் வாழ்வில் அனைத்து வளங்களும் கிடைக்கும். அதனால நம்ம விநாயகரை முதல்ல வணங்கிட்டு எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல விநாயகரை வணங்கிடணும். பெருமாள் கோயிலுக்கு சென்றால் தாயாரை வணங்கிவிட்டு பெருமாளை வணங்கணும். ஆனா பெருமாள் கோயிலுக்கு உள்ள செல்லும் போதே தூயஸ்தம்பத்தில் கீழே விழுந்து வணங்கி விட்டு தான் தாயாரை போய் வணங்க வேண்டும். தாயாரை வணங்கிவிட்டு பெருமாளை வணங்கிவிட்டு அதன் பிறகு சுற்றி வந்து நேரா வீட்டுக்கு வந்துடணும். அப்போ மகாலட்சுமி தேவி பெருமாளோட சேர்ந்து நம்மளோட கைகோர்த்து வருவார். ஆனா சிவன் கோயிலுக்கு போனால் முதலில் சிவனை வழிபட்ட பிறகுதான் தாயாரை வணங்க வேண்டும். அதே மாதிரி சிவன் கோயிலுக்கு சென்றால் சுற்றி விட்டு ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து ஒரு 20 நிமிஷமோ 10 நிமிஷம் உட்கார்ந்த பிறகு எழுந்து தட்டி விட்டு தான் வீட்டிற்கு வரணும். அதே மாதிரி சண்டிகேஸ்வரர்கிட்ட போயிட்டு கை தட்டுறது, சொடுக்கு போடுறது இதெல்லாம் செய்யக்கூடாது. அவர் எப்போதுமே தியானத்துல இருக்கக்கூடாது. அந்த தியானத்தை போய் கலைக்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா? அதனால அதெல்லாம் இனி செய்யாதீங்க. இந்த மாதிரி முறையாக வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நமக்கு கிடைக்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்றைய தினம் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும். உங்களுடைய செயல்பாட்டுல கொஞ்சம் கவனத்தோடு செய்ய வேண்டியது அவசியம். உங்க பேச்சுல ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. பொருளாதாரத்தில் நெருக்கடி இன்னைக்கு கொஞ்சம் ஏற்படும். இழுபறியான சில தன வரவுக்கான ஒரு தருணம் இருக்கு, அது கிடைக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு வியாபாரம் சார்ந்த சில முடிவுகளை எடுக்கக்கூடிய தருணம். உத்தியோகத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் உங்கள் சாதனைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிசய திசை கிழக்கு திசை, அதிசய எண் 5 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை.
பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகள்லாம் தோன்றி மறைகின்ற ஒரு நாள். பழைய கடன் பிரச்சனைகள்லாம் விலகும். சக ஊழியர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படும். அதே மாதிரி யாருக்காவது ஜாமீன் போடணும்னு யாராவது கேட்டாங்க செஞ்சாங்க அப்படின்னா அதெல்லாம் தவிர்த்துருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துல போடாதீங்க. புதிய முதலீடு செய்யும் போது சிந்தித்து அதை முதலீடு செய்யுங்கள். இன்றைய நாள் ஒரு புதிய அனுபவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். ஆன்மீக பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். அதிசய வடதிசை ஆறாமன் அசு நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கு. உடலில் இருந்து வந்த சில உபாதைகள்லாம் விலகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், நன்றாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, எதிர்பார்த்த சில காரியங்கள் எல்லாம் கைகூடும். பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும். விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி சில பேர் கமிஷன் ஏஜென்ட் மாதிரி இருப்பாங்க. எல்லாத்துலேயுமே எல்லாமே செய்வாங்க. அது மொத்தத்துல எந்த பொருளை எடுத்தாலும் அது கமிஷன் மாதிரி வச்சு செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்கு. உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும். மனதளவில் ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படும். இன்றைய நாள் அவதி அசைதி அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனைகள்லாம் விலகுகின்ற நாளாக இருக்கு. அதிசய மேற்கிசையின் மூன்றாம் அசு நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்தும். மிருகசீரிஷ நட்சத்திரக்கார பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, அரசு சார்ந்த விஷயத்துல புரிதல்லாம் ஏற்படும் இன்னைக்கு. அதே மாதிரி சமூக நிகழ்வுகளால் புதிய ஒரு கண்ணோட்டம் ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகரெல்லாம் சாதகமாக அமையும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த செயல்களை ஈடுபாடு அதிகரிக்கும். சக ஊழியரின் ஒத்துழைப்புகளால் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீங்க. வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசையின் ஆறாமன் அச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு உங்கள் வழியே ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். உயர் அதிகாரிகளின் அறிமுகம் ஏற்படும். புதிய துறை சார்ந்த தேடல்கள்லாம் உண்டாகும். மனதளவில் புத்துணர்ச்சி ஏற்படும். போட்டிகள்ல விவேகம் தேவை. அதாவது வேகத்தை காட்டக்கூடாது. விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். ஆன்மீக பணிகள்ல தெளிவு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த ஒரு விதமான சோகம் கவலை இதெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைகின்றது. அதிசய மேற்கு திசையின் 8ஆம் நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை இன்னைக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு மனோபாவம் இன்னைக்கு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருக்கணும். ரகசியமான செயல்பாடுகள்ல ஆதாயம் கிடைக்கும். இருந்தாலும் ரொம்ப ரொம்ப எல்லா விஷயத்திலுமே கொடுக்கல் வாங்கலாகட்டும், ஒருத்தர்கிட்ட பேசும்போதாகட்டும் நிதானத்தை கடைபிடிங்க. வார்த்தையில நிதானத்தை இருக்கட்டும் இன்னைக்கு. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமா இன்னைக்கு செயல்பாடு இருக்கணும். எதிர்பாராத பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் தேவையற்ற பேச்சுக்கள் விவாதங்கள் இதெல்லாம் குறைத்து கொள்ள வேண்டும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை இன்னைக்கு தவிர்த்துருங்க. அதே மாதிரி உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைகளை அறிந்து உங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டால் நன்றாக இருக்கும்.
இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. தேவையற்ற பேச்சுக்களை இன்னைக்கு குறைத்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். விநாயகரை இன்னைக்கு வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய இசை வடமேற்கு திசை அதிசயம் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துக. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும், அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் கூடும். பிள்ளைகளுக்காக செலவு செய்கின்ற ஒரு தருணம் ஏற்படும். தொழில்நுட்ப கருவிகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி உத்தியோகத்துல சாதகமான சூழல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். மனதளவில் இருந்து வந்த தடுமாற்றங்கள்லாம் இன்னைக்கு விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாள். அதே மாதிரி எல்லா விஷயத்திலுமே ஒரு போட்டியாகட்டும், வியாபாரமாகட்டும், எந்த விஷயத்தை சார்ந்து இருந்தாலும் இன்னைக்கு ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தருணம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட இசைத்தேன் கிழக்கு இசையன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளி சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய செயலில் இருந்து வந்த தடைகள், தாமதங்கள் அதெல்லாம் விலகி இன்னைக்கு நன்மை நடக்கும். அதே சமயத்தில் லாபங்கள் இன்னைக்கு ஏற்படும். வெற்றி இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். வித்தியாசமான பொருட்கள் மீது ஆர்வங்கள் அதிகரிக்கும். சகோதரர்கள்லாம் இன்னைக்கு ஆதரவாக இருப்பார்கள். சிந்தனைகள்ல தெளிவு ஏற்படும். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும். சுபகாரியம் சார்ந்த பேச்சு வார்த்தைகள் கைகூடும். நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். இன்றைய நாள் சாந்தம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய இசை தெற்கு திசை அதிசயன் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். நண்பர்கள்லாம் உறுதுணையாக இருப்பார்கள். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான விஷயத்துல பொறுமை தேவை. கலைத்துறையில் ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் அன்பு, பரிவு இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசய இசை மேற்கு திசை அதிசயன் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். மூத்த சகோதரர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். தன வரவுகள்ல ஏற்றம் இறக்கம் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயத்துல ஆதாயம் அதிகரிக்கும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள். நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் குறையும். மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த ஒரு விதமான அச்சம், பயம் இதெல்லாம் மறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய இசை தென்கிழக்கு திசை அதிசய எண் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் லாபம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வேலையில எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படும். விலையுயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். முயற்சிக்கு ஏற்ப வரவுகள் உண்டாகும். அரசு பணிகள்ல சின்ன சின்ன அலைச்சல்கள்லாம் ஏற்படும். வியாபாரத்தில் நிதானத்தை கையாளவும் சில நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். எதையும் சமாளிக்கும் தைரியம் ஏற்படும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய இசை தெற்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே,
எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பேச்சுகளின் அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள். முகத்தில் ஒரு தெளிவு ஏற்படும், மனதிலும் ஒரு தெளிவு ஏற்படும். பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள், ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி கணவன் மனைவியுடைய புரிதலும், அதே சமயத்துல பிள்ளைகளிடத்தில் அனுசரித்து சென்றால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிசய திசை கிழக்கு திசை, அதிசய எண் 5 அதிசய சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்கார் மன தெளிவு அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.